வணக்கம் அருவி. திருப்பூர் அருகே ஆம்புலன்ஸ் ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தால் நின்று கொண்டிருந்த லாரி மீது தனியார் ஆம்புலன்ஸ் மோதிய விபத்தில் சிகிச்சைக்கு சென்று கொண்டிருந்த கணவன் மனைவி உயிரிழந்தனர். மகள் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உதவியாளர் ஆகிய 3 பேர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்டுக்கோட்டையை சேர்ந்த முருகன் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக பட்டுக்கோட்டையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் முருகன் மற்றும் அவரது மனைவி கல்யாணி, அவரது மகள் பபிதா ஆகிய 3 பேரும் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் பட்டுக்கோட்டையிலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஆம்புலன்ஸ் வந்து கொண்டிருந்த போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தால் முன்னால் நின்று கொண்டிருந்த லாரியின் மீது ஆம்புலன்ஸ் மோதிய விபத்தில் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸில் பயணித்த முருகன் தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த முருகனின் மனைவி கல்யாணி, மகள் பபிதா, ஆம்புலன்ஸ் ஓட்டி வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் அவரது உதவியாளர் ஆகிய 4 பேரையும் அவ்வழியே சென்ற பொதுமக்கள் மற்றும் போலீசார் பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி முருகனின் மனைவி கல்யாணி உயிரிழந்தார். படுகாயமடைந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் மற்றும் உயிரிழந்தவரின் மகள் பபிதா ஆகிய 3வரும் கோவையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரின் தூக்க கலக்கமே இந்த விபத்துக்கான காரணம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மருத்துவ சிகிச்சைக்காக தனியார் ஆம்புலன்ஸில் சென்று கொண்டிருந்த போது ஆம்புலன்ஸ் மோதிய விபத்தில் கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.